கடும் கஷ்டம் மத்தியில பண்ணாங்க. நையாண்டி சேட்டை பைலா பாட்டு தான் நடக்குது. சீமா பாட்டு பைலா நடக்குது. அதுல ஒரு பிள்ளைல பாட்டு அத ஒரு பண்ணுக்கு வராங்க. இனி வரண்டா 30 வயது 35 வயது சின்ன வயது கட்டுப்பாடு வச்சுச்சே இதை நீங்க போடுங்க கட்டாயம். சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டு வர 35 வயதுக்கு மேற்பட்டாக்கள் வரும். இனி வரும் காலங்கள்ல காயுடையோடான் வரணும். சின்ன பிள்ளைல குழந்தை பிள்ளைல கொண்டு வரக்கூடாது. 1.5 வயசு பிள்ளைகள் 6 மாச பிள்ளைகள் 3 மாத பிள்ளைகளுக்கு அதுக்கு யாத்திரை என்னன்னு தெரியாது. இப்ப என்னன்னு சொன்னா எல்லாரும் திருவிழா வலிக்கிட்டு இது ஒரு களியாட்ட திருவிழாவா போயிட்டு முதலாவது அங்க இருந்து இங்க உள்ளுக்கு போன் கொண்டதாக முதல் வேலை. அது முக்கியத்துவமான ஒரு வேலை. இப்ப நீங்க கொண்டு போன இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் என்ன செய்யுது? நாங்க கழிவுலாம் வந்து ஒரு பத்தைக்க பக்கமா போட்டுட்டு வந்தோம். காட்டிலே போட்டுட்டு வந்தோம். கலாச்சார உடுப்பு இல்லாமல் எங்கள மதத்தை ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி தான் நம்ம கலாச்சார உடைகள் அணிஞ்சு வரும். உடைகள் என்ன வயலா என்ன மற்றது அவங்க லிப்டிக்கள் வேணுமா சினிமா பாட்டுகள் அதெல்லாம் மிருகத்திர ஒரு பொருள் ஒழிச்சிருக்கி அவருங்க அந்த வேலையில எல்லாத்தையும் விட்டு அறிஞ்சுக்கணும் ஓடிட்டாங்க. 3 தரம் தும்பி கையெடுத்து எங்களை ஆசீர்வதிச்சு போட்டு அது சண்டை பாட்டுல போகுதுன்னு அந்த அம்மாக்கள் இருவரும் தான் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார்கள். அதாவது வந்து கலக்கும் போது ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பண்டி ஒன்று வழிமறைச்சது. அகத்திய மாமுனிவர் கூட இந்த காட்டுப்பாதையால இந்த புனித பாத யாத்திரையை செய்திருக்கின்றார். அது சிவதொண்டர் அமைப்பும் செவட்கொடியனும் சிறப்பா செஞ்சு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்க இந்த இடத்துல நன்றி. வணக்கம் தம்பி. நீங்க வந்து இப்ப எத்தனை நாள் வந்து பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கீங்க? நாங்க 29ஆம் தேதி அக்கரைப்பட்டில இருந்து ஓந்தைக்கு வந்தோம். பிறகு ஓந்தைக்குல நைட் அங்க தூங்கிட்டு 30ஆம் தேதி அங்க ஒரு இடத்துக்கு வந்தோம். அப்புறம் அங்க இருந்து குமுக்கனுக்கு வந்தோம் அடுத்த நாள். பிறகு குமுக்கன் இருந்து ஒரு வெளியான ஒரு இடத்துக்கு வந்தோம். பிறகு அங்க இருந்து திரும்ப நாவலாத்துக்கு வந்தோம். பிறகு உப்பாரண்டு ஒரு இடம் இருக்கு அங்கேயும் தங்கிட்டு பிறகு நாவலாத்துக்கு வந்து அங்கேயும் தங்கிட்டு பிறகு நாவலாத்துல இருந்து வெட்டைக்கு வந்து அங்கேயும் நின்றுட்டு பிறகு வியாழைக்கு வந்து வியாழையில ஒரு நைட் அங்க தூங்கிட்டு பிறகு அங்கிருந்து நேற்று காலையில வெளிக்கிட்ட நாங்க திருவா இந்த கட்டகாமத்துக்கு வந்தோம். அப்புறம் அங்க வந்து கட்டகாமத்துல இருந்து நேரா பிள்ளையாரடிக்கு வந்து பிள்ளையாரடியில இருந்து நேரா கருகாமத்துக்கு நேற்று பின்னேரம் 6 மணிக்கு நாங்க வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் பயணம்? 5 நாள் பயணம். 5 நாளும் உங்களுக்கு உணவு தேவையான அந்த இதெல்லாம் நாங்களும் கொண்டு வந்த நாங்க. அப்புறம் எங்களுக்கு கட்டகாமத்துல இருந்து எங்களுக்கு சாப்பாடு அந்த அவங்க சாப்பாடு வேறவராக்கள் கொடுப்பாங்களா? சாப்பாடு வந்த வெயிலுக்கு வந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு உணவளித்து அவங்க ஒரு சந்தோஷமான மற்ற அடியார்களுக்கு நிறைய நல்ல அந்த தண்ணி சப்ளை எல்லாம் நல்லா கிடைச்சிச்சு. எங்களுக்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லாம வந்து சேர்ந்துட்டோம் நாங்க. இப்ப எதிர்கால சந்ததிகளுக்கு நீங்க இந்த யாத்திரையை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? எதிர்கால சந்ததிகளுக்கு உண்மையிலேயே பார்க்க போனா எதிர்கால சந்ததி சொல்லக்கூட இனி வரும் காலங்கள டூரிஸ்ட் மாதிரி தான் சேர போகுது. காரணம் என்னன்னு சொன்னால் சில யாத்திரைகள் வழிமுறைகளை கடைபிடிச்சு கொண்டு வரார்கள். சில யாத்திரைகள் அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஒரு என்னன்னு சொன்னா ஒரு டிப்பிங் வாங்கித்தான் உடைகள் என்ன வயலா என்ன மற்றது அவங்க லிப்டிக்கள் வேணுமா சினிமா பாட்டுகள் அதெல்லாம். ஆனா இனி வரும் காலங்களா அது எந்த மாதிரிக்கு வருமானு தெரியாது. உண்மையை சொல்ல போனா உகந்திருந்து வர அடியார்கள் பாத யாத்திரை உள்ளுக்க காட்டுக்கிறவங்க போற இடத்துல அவங்க ஒரு சட்டம் ஒன்று போடணும். இனி வரும் காலங்கள்ல காயுடையோடான் வரணும். சின்ன பிள்ளைகள குழந்தை பிள்ளைகள கொண்டு வரக்கூடாது. 1.5 வயசு பிள்ளைகள் 6 மாச பிள்ளைகள் 3 மாத பிள்ளைகளுக்கு அதுக்கு யாத்திரை என்னன்னு தெரியாது. சரியா அந்த வயசுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து வெயிலுலையும் மழையிலையும் கொண்டு வர கஷ்டப்படுறது எங்களுக்கு அது எங்களால பார்க்க கஷ்டமா இருக்கு. உண்மையான பக்தியோட வரவங்களுக்கு இவங்க நடவடிக்கை இல்லாம டிஸ்டர்ப் இருக்குது. அப்ப ஒரு சாதாரண இந்த வெட்டையில பைலா பாட்டு தான் நடக்குது. சீமா பாட்டு பைலா நடக்குது. அதுல ஒரு பிள்ளைல பாட்டு அத ஒரு வந்து ஒரு நம்மள ஒரு
மதம் விட்டு ஒரு சிங்கள மனிதர் வந்து முறையா கேக்குறேன் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா மழை வரும் மழையை நீங்க கூப்பிடுற மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி சிங்களத்தை சொல்றேன். அப்ப நாங்க சொல்லிவிட்டு வந்தீங்க இப்படி செய்யாதீங்க மதக்காரன் நம்மட மதத்தை ஈனப்படுத்துற மாதிரி செய்யறாங்க. அதுக்கு உகந்தையில இருந்து தடை செய்யணும் ராணுவங்கள். காட்டுக்கிறங்கிற நேரத்துல காவியுடைய உடையும் ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களோட கூட இருந்தா கொஞ்சம் நல்ல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக வருது. போக போக யாத்திரை மாதிரி மங்கி போயிட்டு யாத்திரைன்றது மங்கி போயிட்டு டூரிஸ்டுக்காக இல்ல அப்படி இல்ல. நாங்க வந்து எங்களோட குரு அவங்களோட வழிபட்டு தான் நாங்க வந்தாங்க. இந்த முறை நாங்க ஒரு 4 பேர் 5 வயசு இடையில எங்க சேர்த்திருக்கோம். 4 பேரும் எங்களை குரு சொன்ன வழிமுறைப்படிதான் நாங்க நடந்து வந்தாங்க. ஆனா ஏதோ முருகண்டா சித்தமா எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நேரத்துக்கே வந்து சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. நேரத்துக்கே வந்து சேர்ந்தோம். இல்லாட்டி நாங்க நாளைக்கு தான் வர இருந்தோம். நேரத்துக்கு சேர்ந்தோம். நாங்க அந்த உண்மையான அந்த பக்தியோட வர எங்களுக்கு அந்த உண்மையா சினிமா படத்துல கேட்கும்போது இந்த யாத்திரை நல்லவில்லைன்ற மாதிரி போகுது. அப்படி வந்து நாங்க 17-18 வருஷமா நாங்க வந்து ஒன்றிருக்கோம். ஆனா இந்த வருஷம் இந்த காட்டுல பாக்குற நேரம் இந்த யாத்திரை வரணுமான்ற ஒரு எண்ணம் தோணுது. அப்படி பிள்ளைகள் கேவலமா திரியுதுகள் காட்டு வழி. ஒரு பயபக்தி இல்ல, நம்ம யாத்திரை ஓடுறோம்ன்ற ஒரு எண்ணம் இல்ல. சும்மா அந்த கலர் உடுப்பை இந்த கலர் உடுப்பை லிப்டிக் அடிக்கிறதும் கிரீம் போடுறதும் தலை இழுத்து காட்டுக்குள்ள நடக்குது. நாங்க எங்கட வீட்டை முடி இந்த கொண்டப்பட்ட நீ வீட்டை போய் தான் நாங்க இந்த கொண்டு சீப்பு கொண்டு இழுப்போம். பொட்டு வச்சு செய்யறல எல்லாம் பெருமாண்ட சின்னரும் குங்குமம் தான். இந்த முறை பாத்திரிக்கணும் ஜாலையில நடந்து. சரிம்மா, நீங்க எங்க இருந்து வாரீங்க? உங்க பேருங்களை மட்டும் நாங்க வந்து மட்டக்களப்பு திராயமூர்ல இருந்து வரோம். திராயமாடு மட்டக்களப்பு திராயமூர்ல இருந்து வரோம். என் பேர் சிவாஜினி, பேர் மாரிமுத்து, அம்மாடைய விஜயா, எங்களோட 2 அடியார்கள் நிராஜ், ரகுநாதன் அவர்களோட நாங்க அவ்வளவு பேரும் நாங்க எங்களோட மட்டக்களப்பு இருந்து இருந்து இங்க இருந்து. ஆனா நீங்க யாருமே சொல்ல என்ன சொல்ற பயப்படுற ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்லிருக்கீங்க. ஏன்னு சொன்னா அடுத்த தலைமுறை இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து நல்லா யோசிங்க. யாத்திரை வாரார்கள் மத்தவங்களுக்கு இடைஞ்சலா வந்து ஒரு நாளும் பாத யாத்திரை செய்யாதீங்க. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா பக்தியா வாங்க, இல்லாட்டி வீட்டை நின்று. ஏன்னா உண்மையா வர நிறைய பேர் நானே பாத்துருக்கேன் குழந்தையில வச்சு. அவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. யாத்திரையை தொடரும். அப்படி இல்லண்டா வெஹிக்கிள்ல நீங்க கதிர்காமம் வந்து பண்ணிட்டு போலாம். பாத யாத்திரைன்றது வந்து ஒரு புனிதமான ஒரு புனிதமானது. இவ்வளவு வெயிலுக்கு மழை உடலை வருத்தி வர கல்லு முள்ளு எல்லாம் கடந்து வர ஒரு பாத யாத்திரை. அது பயபக்தியோட முருகண்ட தியானத்தோட வர எங்களுக்கு அது எந்த அளவில் அது என்று சொல்ல தெரியாது. சொல்லக்குள்ள உண்மையிலேயே முருகண்ட ஆசீர்வாதம் உண்டு எங்களுக்கு அனுபவம் வந்து முருகப்பெருமாண்ட ஆசீர்வாதம் எங்களுக்கு நேரடியா கிடைத்த மாதிரி அனுபவங்கள் என்னன்னா நாங்க அவர சிந்தனையை தவிர வேற எங்களுக்கு வீட்டெல்லாம் கூட எங்களுக்கு வேற இல்லை. ஏன்னா எங்கட குருவரா இதுபடி எங்கட போன் அதெல்லாம் பவைக்கப்படான்னு சொன்னவர். நாங்க அதே மாதிரி நாங்க கடைபிடிச்சு வந்து அங்கிட்ட போனே நாங்க போனை ஒன் பண்ணதே கதிராமத்துக்கு வந்துதான். அது வரைக்கும் போன் ஆஃப்ல தான் இருந்தது. என்னண்டா நாங்க முருகன் பெருமானுடைய சிந்தனையில தான் நாங்க அவரை நினைச்சிட்டு தான் நாங்க வந்து கொண்டிருந்தோம். இனிமேல் வாரவங்களும் அதை கடைப்பிடிச்சு அந்த பாத யாத்திரையை தொடருமாறு நாங்க கேட்டுக்கொள்றோம். என்ன புள்ளையா இருந்தா எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க. நீங்க சொல்றது சரி. நாங்க புள்ளையா சொல்லல. ஏன்னா நாங்க 18 வருஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்க. நீங்க எங்க இருந்து வாரீங்க? மட்டக்களப்பு. உங்களோட பேர் என்ன? ஜீவகுமார். மட்டக்களப்பு ஆரியம்பதி மட்டக்களப்பு. இப்ப நீங்க எத்தனை நாளா வந்து இந்த பாத யாத்திரையை எடுத்தது? மொத்தம் 5 நாள் இந்த பாத யாத்திரை. சரி, இப்ப இந்த பாத யாத்திரை உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? கஷ்டம்தான். நீங்க எத்தனை தடவை வாரீங்க? 8 வருஷம். 8 வருஷமா வாரீங்களா? 8 வருஷம் 8 வருஷம் வாரீங்க. இப்ப நீங்க வந்ததுல இந்த வருஷம் தான் கஷ்டமா இல்லாட்டி ஒவ்வொரு இந்த மாதிரி தான் கஷ்டம்? இந்த மாதிரி தான் கஷ்டம். என்ன காரணம்? சுத்து கூட தண்ணி சூரி. இந்த முறை மழை வீழ்ச்சி அதிகமா இருக்கிறதால அந்த பாதைகள் எல்லாம் மூடப்பட்டு சுத்தி வந்தேன்னு சொன்னாங்க நிறைய பேர். அதனால நிறைய சிரமப்பட்டிருக்கீங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன உங்களது? வருவோம். அடுத்த வருஷமும் வருவீங்க. சரி, அடுத்த வருஷம் வார இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சின்ன புள்ளையெல்லாம் விடுறாங்க. அதான் என்ன பிள்ளை? கூய் விடுற சும்மா
செஞ்சிருவாங்க நையாண்டி சேட்டை சேட்டை கோயில் யாத்திரைக்குள்ள இப்படியான நடக்குது சலசலப்புலாம் இடம்பெறும் அதை இல்லாமக்கும் அதை இல்லாம ஆக்கணும் ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லாமக்கும்னு இருக்கும் இல்லாம செய்யணும் ஏன்னு சொன்னா உண்மையா வர பக்தர்களுக்கு இது பெரிய இடைஞ்சல் சாமி 60 ரூபா கொடுத்தா வரணும் இது எல்லாத்துக்கும் 60 ரூபா சொத்துக்கு 60 ரூபா எல்லாத்துக்கும் 60 ரூபா சும்மா ஒரு 60 ரூபா சும்மா 60 ரூபா போட்டு கேலி பண்ற மாதிரி இருக்கு கூட்டிட்டும் வராங்க அது நிக்காட்டும் அது அடுத்த வருஷம் இதை நிக்காட்டும் அது எந்த வயதுக்கு உட்படுது இப்ப இளம் தலைமுறை செய்யறாங்களா இல்லாட்டி வயது கூடினாக்கள் அப்படி செய்யறாங்களா இளம் தான் ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தின அனுபவங்கள் தெரியாது அப்ப அவங்களுக்கு புதுசா வரணும்னே இதனோ இந்த ட்ரெக்கிங் போற மாதிரி காட்டுக்கு அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்டா வராங்க ஃபன்னுக்கு வராங்க இனி வரண்டா 30 வயது 35 வயது சின்ன வயது கட்டுப்பாடு வச்சுச்சே இதை நீங்க போடுங்க கட்டாயம் சொன்னா சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டு வர 35 வயதுக்கு மேற்பட்டாக்கள் வரும் 25 வயதுல இருந்து 50 இப்ப நீங்க இந்த சொல்ற இந்த இதை யாரும் நடைமுறைப்படுத்துவா கோயில் நிர்வாகங்கள் பொதுவா இருக்கிற அமைப்புகள் சார்ந்து எல்லாம் கலந்து ஆலோசித்து இதை செய்யணும் சரியா முறையில செய்யணும் ஏன்னு சொன்னா வழிபாடு தலம்ங்கிறது வந்து ஒரு புனிதமான ஒன்றாதான் இருக்கு அது நீங்க சொன்ன விஷயத்த நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதனாலதான் அதை குறிப்பா கேட்டுனேன் ஏன்னா இதை கட்டாயம் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா உண்மையா வர பக்தர்களும் இளைஞர்கள் இப்ப அடுத்த முறை வந்து நீங்க வந்து வரும்பொழுது இப்ப உங்களோட சேர்த்து நிறைய இளைஞர்கள் கூட்டி வருவீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி நீங்க வருவீங்க நீங்க எத்தனை பேர் வந்தீங்க மொத்தம் எங்கட ஊர்ல இருந்து 45 பேர் 45 பேரா ஒரு பஸ்ல 45 பேர் எங்கட ஊராக மட்டும் எங்கட ஏரியாக்கள் மட்டும் மற்றவர்கள் வருவாங்க புரியுது மற்றவர்கள் குரூப்பாக வர காட்டுக்கு நாங்க பிஸ்டாரங்க நீங்க தான காட்டுக்குள்ள பிஸ்டாரங்க நாங்க சரி சரி நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்துருக்கீங்க இப்ப சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இந்த முறை சாப்பாடு பிரச்சனைகள் தான் நிறைய பேர் சொல்றாங்க சாப்பாடு சரி ஐயா ரொம்ப நன்றி நீங்க சொன்ன தகவலுக்கு முதல்ல ரொம்ப நன்றி வணக்கம் உங்களோட பேர் என்ன நான் வந்து திருக்கோயிலேருந்து வருகிறேன் என்னோட பேர் வந்து ரவிச்சந்திரன் இப்போ நீங்க எவ்வளவு காலமா இந்த கதிர்காம யாத்திரையை வந்து செய்து கொண்டிருக்கீங்க நான் இப்போ ஒரு 5 வருடங்களாக 5 வருஷமா செய்துட்டு இருக்கேன் 5 வருஷமா வந்து உங்களுக்கு இந்த வருடம் வரும்போது என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும் இந்த முறை அனுபவம் சொன்ன ஏராளமான பாத யாத்திரைகள் வந்தார்கள் அவர்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு திருப்திப்பட சௌகரியமாக எல்லாம் இருந்தது தண்ணி வசதிகளோ எந்த ஒரு பாரபட்சமின்றி உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தாங்க நாங்கள் இப்படி துன்பப்பட்டாலும் உங்களுக்கு பாத யாத்திரை எங்களுக்கு இந்த முறை மிகவும் இலகுவாக இருந்தது எவ்வளவு சனங்கள் எங்களுக்கு வந்தாலும் நாங்கள் அதை ஒரு துன்பமாக கருதவில்லை சகல வசதியும் இருந்தபடியா நாங்கள் இலகுவாக வந்து சேர்ந்தோம் இங்கே ஆனால் கடும் கஷ்டத்தை மத்தியெல்லாம் வந்தாங்க எந்த பிரச்சனையும் முற்றி வந்தாங்க இந்த முறை வந்து தண்ணி எல்லாம் கூடுதலா இருக்கிறதால சுற்றுப்பாதை அதிகமா இருந்து சொல்லுவாங்க இந்த முறை எங்களுக்கு போன வருடத்தை விட அதாவது உப்பார் என்று அழைக்கப்படும் இடத்துல இந்த முறை சுற்றல நாங்க அதாவது குமுக்காண்ட கொஞ்சம் கூடுதலான ஜனங்கள் இருந்தபடியா அதுல தங்கறதுக்கு எங்களுக்கு வசதி கொஞ்சம் காணாது குமுக்கல்ல கொஞ்சம் நீர் பற்றாக்குறை ஏற்பட எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏன்னா அதை நாங்க கஸ்டமர் சொல்லல அவ்வளவு சனம் அங்க ஆட்கள் கூடுதலா நின்றதால நாங்க அங்க அக்கறைப்படும் போதும் இவ்வளவு தண்ணியால நாங்க பாஞ்சினாங்க சுமையை தூக்கி கொண்டு எங்க சுமை முழுவதும் நாங்க தலையில எடுத்து அந்த இடத்துல எடுத்து நாங்க அக்கறைப்படும் போது உங்களுக்கு நாங்க முருகனை கும்பிட்டு கொண்டு அக்கறைப்பட்டோம் அதுல எங்களுக்கு பாதிப்பும் இல்லை ஆனா அந்த இடத்துல எங்களுக்கு நாங்க அக்கறைப்படும் போது எங்களுக்கு கால்வில கொஞ்சம் சிரமம் ஏற்படுது நீங்க ராணுவத்தில் ஓடி வந்து எங்களுக்கு சொன்னாங்க என்ன செய்ய சாமி என்று இங்க கொஞ்சம் பலி என்று சொன்னோம் அதை எங்களுக்கு அவங்க கொஞ்சம் மெதாட் பண்ணி எங்களை அவங்க அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு யாத்திரை போறவர்களுக்கு முதலுதவியும் செய்யறாங்க யாத்திரை போறவர்களுக்கு எல்லாருக்கும் முதலுதவி செய்யறாங்க பாரபட்சமின்றி வயதானவர்களோ இளமார்களோ எல்லாருக்கும் அவங்க கூப்பிட்டு வச்சு முதலுதவி செய்யறாங்க அது எங்களுக்கு இவ்வளவு நல்ல இதா இருந்தது எந்த ஒரு பாரபட்சமும் எங்களுக்கு அந்த பாத யாத்திரை ஏற்படவில்லை நல்லா செய்யறாங்க அவங்க தனி வந்து இந்த இளைய தலைமுறை அவங்க வந்து இந்த பாத யாத்திரை எப்படி பாக்குறாங்க இந்த முறை என்ன மாதிரி இருந்தது இளைய தலைமுறை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இல்லை தானே அதில் அவங்க கொஞ்சம் நாங்க பார்த்த அளவுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு வராங்க அவங்களுக்கு அனுபவம் இல்லை குறைவு அவங்களுக்கு அடுத்த முறை இதே இப்ப இளைய தலைமுறை பார்த்து அடுத்த முறை நாங்க வந்து உகந்தையில இருந்து கதிர்காம்பத்தி பாத யாத்திரை செய்யலாம் ஒரு ஆர்வத்தோட வாராங்கல்ல இருந்தா அவங்க என்னென்ன விடயங்களை கடைபிடிக்கணும் என்னென்ன பொருட்களை அவங்க பக்தி பரவசமாகவும் அதாவது நமது கலாச்சார உடைகள் அணிஞ்சு வரும் இப்படி அவர்கள் வந்து சுமார் மற்ற உறுப்புகளை போட்டு பொழுதுபோக்கு களியாட்டம் இல்லாம பொழுதுபோக்கு வரக்கூடாது அதே பக்தியோட வந்தா நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இதுக்கு முன்ன வந்தவர்கள் எங்களுக்கு முன்ன போனவர்கள் நாங்க தனியா போய் அவர்கள் அந்த பாலத்தடி என்ற இடம் ஒன்று இருக்கு அங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் ஏற்படலாம் மிருகத்துல ஒரு குரல் ஒழிச்சிருக்கி அவருங்க
அந்த வேலையில எல்லாத்தையும் விட்டு அறிஞ்சுக்கணும் ஓடிட்டாங்க. அப்போது ராணுவம் வந்து அவங்க திரும்ப கூட்டி வந்துருக்காங்க. அந்த வேலையில நாங்க பியால தங்கியிருந்தோம். அங்கேயும் நிறைய ஜனம். அந்த பியாலையில கிட்டத்தட்ட ஒரு 6000 7,000 பேர் நாங்க இருந்தோம். அதாவது பாலத்தடியில் இருந்தவங்க 5000 இல்ல ஒரு 500 600 பேர். அவங்க 500 600 சூட்டப்படி இல்லை அவங்களுக்கு. அந்த இடத்துல அவங்க இருந்ததும் பிழையாது பிழை. இப்பொழுதும் நம்ம எல்லோருடன் சேர்ந்திருக்கோம். அவங்க அனுபவம் இல்லாம போய் இருந்திருக்காங்களா? அதாவது அவருக்கு இருந்தவர்கள் கூடுதலாக நம்ம இளைய தலைமுறை அவர்கள் சாமம் எல்லாம் விட்டு எறிஞ்சு ஓடிக்காங்க. நிறைய பேர் காயமே பட்டிருக்கு. அதை நான் ஒரு இளைய தலைமுறை விசாரிச்சு அவர் வந்து என்ன சொன்னார். அதெல்லாம் வந்து பிள்ளையான இது. பிறகு பாருங்கள், அதாவது 12 மணிக்கு ஓடுனா அந்த டைம்ல என்ன செய்யலாம்? காட்டு வழி ஓடிக்காங்க. தங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் விட்டு ஓடிக்காங்க இந்த டைம்ல. பகல்ல இரவு 12 மணிக்கு பிறகு மிட் நைட்டுக்கு பிறகு. அவங்க பாதை மாறி போய் இருந்திருக்காங்களா? இல்ல பாலத்தடி என்ற இடம் அவரது கூடுதல் தங்கறல. நைட்ல இரவு வேளையில தங்கறல. அப்ப நாங்க போன வருடம் வரும்போது நாங்க பகல்ல இருக்கும் போது அவர்த்த ராணுவத்தில் இருந்து வருது. நாங்க ராணுவத்து பக்கத்துல இருந்து அவர்த்த சமைச்சு அவர்த்த சாப்பிடுறாங்க. அந்த ஒரு இது பகல் வேலை. அதாவது இரவுல அவர்த்த அவ்வளவு நல்ல இடம் இல்லை. தங்குற இல்ல. அதாவது அந்த என்ன சொல்றது, முருகன் தங்கின்ற ஒரு சில இடங்கள்ல தான் நீங்க முருகன் ஒரு வழியை காட்டிருக்கேன். இந்த இடத்துல தண்ணி கிடைக்கும், இந்த இடத்துல தண்ணி கிடைக்கலன்னா கொஞ்சம் வேகமா நிறைய கட்டிட்டு வரலாம். அனுபவம் இப்ப நம்ம அந்த வேகமா வரணும் இதுவும் இல்லை. எல்லாரும் தண்ணி வசதி. நாங்க வரும்போது அதாவது ஒன்றை கலக்கும் போது ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்பால் எங்களுக்கு ஒரு பண்டி ஒன்று வழி மறைச்சது. அப்ப நாங்க முருகா வேண்டும் வழி மறைச்ச பண்டி திரும்பியே போய்விட்டு அந்த பண்டி திரும்பி போய்விட்டு. இப்ப நாங்க அதை பயப்படல. அந்த பண்டி என்ன போறது நாங்க பயந்துருப்போம். வந்த வேலை முருகா என்ற ஒரு குரலை கொடுத்தோன்னே பண்டி போய்விட்டு நாங்க நடந்து வந்தோம். ஆனா இந்த முறை எங்களுக்கு இந்த பாத யாத்திரை நல்ல இறைவன் முருகப்பெருமான் அருளால எங்களுக்கு எல்லாம் சுகமா இருந்துச்சு. நாங்க நிறைய சாப்பாடு கொண்டு வந்தோம். அதை சமைக்கல. ஏன்னா வழி பார வழி எங்களுக்கு சாப்பாடு உணவு கொடுத்தவங்களா? இப்ப நாங்க இந்த காலையில நாங்க சமைச்சோம். நாங்க கொண்டு சாமான கூட வேற எங்களோட திருப்பதியில இருந்த ஒரு அமைப்பு செய்து எங்களுக்கு சேவல் கொடியன் அவர்கள் திருப்திகரமா செய்கிறார்கள். சேவல் கொடியன்றது வந்து அவங்களுக்கு இப்ப அவங்க ஒரு 3 வருடங்களாக இப்ப செய்யறாங்க. இந்த முறை அவர்கள் அவர்களுக்கும் சுடுதண்ணி வச்சு கொடுக்கிறார்கள். அதாவது கோப்பி, அதாவது மல்லி தண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்து நல்லா செய்யறாங்க. அவர்த்த இந்த முறை மட்டும் ஒரு எங்களுக்கு முதல் வந்தாக்கள் 5000 பேர். பிறகு நாங்க இருந்த 4000 பேர் 8000 பேர் அவர்த்த சங்கிச்சிக்கும். ஆனா அவ்வளவு பேருக்கு அவங்க எல்லா வசதியும் செய்து கொடுக்காங்க. சுடு தண்ணி அது இது எல்லா விதையும் அவர்த்த ஏதாவது யாருக்காவது கால் கை இன்னும் ஏற்பட்டா செய்து கொடுக்காங்க. போன முறையோட இந்த முறை சாப்பாடுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க உணர்ந்த சுமை எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா சுமையோட வரணும் இங்க. அதான் எங்களோட முருகப்பெருமான சும்மா நம்ம கையை பீச்சு கொண்டு வந்தோம்னா ஒரு பொழுதுபோக்கா போய் நம்ம ஒரு சுமைய நம்ம ஒரு அவங்க கொடுக்குற அன்ன இடத்துலயும் கொடுக்கலாம். திருப்பி சரியா கொடுத்தாது இன்னும் அவங்க சேர்த்து சேர்த்து கொடுப்பாங்க. அது வேற புண்ணியமா வேணும். அப்ப நாங்க இப்பயும் குழந்தை சாமான்ல கொஞ்சம் கொடுத்தாங்க. கொடுத்தப்பட்டு நாங்க இங்க வந்து நிறைய பேர் தெரியாதுன்னு நம்ம கொண்டு வந்தது நம்மளே வந்து பயன்படுத்தாம பொதுவா சேவை செய்யறாலும் கொடுத்தோம்னு சொன்னா அது எல்லாருக்கும் பயன்படும். அது ஒரு நல்ல தகவல். அது வேற எதுவும் வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அனுபவத்தில் ஆனா நாங்களும் எங்களுக்கு முந்தைய ஆட்கள்கிட்ட கேட்டுதான் இந்த அனுபவங்கள் நாங்க போடுறோம். நாங்க இரவுல வந்து இருந்து அவங்க பழைய முருகப்பெருமான் எப்படி வந்து அந்த நாங்க பட்ட கஷ்டங்கள் எப்படி அது அந்த வயதவரை சொல்வாரு. அதை நாங்க கேட்டு அவங்க சொல்றபடி நாங்க நடந்திருக்கோம். அதாவது இளைய தலைமுறைகள் முதிய ஒருவருடைய அனுபவத்தை கேட்டு அறிந்து கொள்ளும். இதைத்தான் நான் அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, ரொம்ப நன்றி. தம்பி என்ன ஓடுறான் மொட்டை எங்கேயா போட நீங்க? பஸ்ல வந்து வாழைச்சேரி இங்கால நடையில வந்தேன். வாழைச்சேரியில இருந்து இப்ப நடைக்கு வந்து பெருகல்ல இருந்து நடையில வந்திருக்கீங்க. வாழைச்சேரி இறங்கி சாமியாரோட வந்தேன். சாமி மாற அதுல கலஞ்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர நான் வந்து உகந்தல வந்து நின்றேன். உகந்த வந்து நின்று எனக்கு 2 நாள் நடந்தேன். உகந்தையில இருந்து 2 நாள் நட இங்க கைராகம் 2 நாள் நடந்து வந்தீங்களா கதிராமத்துக்கு? நாங்க 3 பேராக அது 8 பேர் வந்தாங்க. அதுல வந்து கலகி அவங்க நெல் எடுக்க நாங்க 3 பேர் வந்தோம். உங்களுக்கு எத்தனை வயது இப்ப? எனக்கு வந்து 60 வயசு. 60 வயதுல உகந்தையில இருந்து கதிராமத்துக்கு 2 நாள் வந்து அப்படி. இப்ப உங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் நீங்க எப்படி பெற்று வந்து பிரச்சனை இடைக்கிட சாப்பாடு தந்தாங்க. பிரச்சனை கவனிச்சாங்க. நாங்களும் கொண்டு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. கொண்டு போனீங்க. பிரச்சனை இல்லை. இட ஒரு ஒன்றும் இல்லை. பிரச்சனை இட ஒரு எங்களுக்கு ஒன்றும் விரையில.
பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நல்ல சுகமாக இருந்தோம். இப்ப நீங்க என்னென்ன பொருட்களை கொண்டு போனீங்க? நாங்கள் அங்கிருந்து அதுக்குள்ள அவல் அவல் பிஸ்கட் சோடா எடுத்துனோம். நாங்கள் இப்ப நீங்க கொண்டு போன இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் என்ன செய்தீங்க? நாங்கள் கழிவுலாம் வந்து ஒரு பத்தைக்க பக்கமா போட்டுட்டு வந்தோம். காட்டிலேயே போட்டுட்டு வந்தோம். காட்டிலேயே போட்டு காட்டுல போ அது கழிவு ஒன்றும் இல்லை. காட்டுல போடுறதுக்கு கழிவு சாமான் இருந்தால் கழிவு போடுறது. பிளாஸ்டிக் பொறுத்து காட்டு ஒரு மரப்பில் வச்சிருக்கோம். ஒரு வச்சிருக்கீங்க. அவங்க வந்து அவங்க யாராவது எடுப்பாங்களா? எடுப்பாங்க. சரி, இப்ப வேற எதுவும் சொல்ல போறீங்க? வேற ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். சரி ஐயா, ரொம்ப நன்றி. ரொம்ப ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் எங்க இருந்து வாரீங்க? எத்தனை நாள் உங்களோட இந்த கதிர்காம யாத்திரை பயணம் எல்லாம்? நாங்கள் சன்னதி முருகனை மனதில் நிறுத்தி நாங்கள் சென்ற மாதம் 5ஆம் மாதம் 11ஆம் தேதி செல்வ சன்னதி முருகன்ல இருந்து 82 பேரோட சேர்ந்த குழுவாக அதிலே இருந்து வெளிக்கிட்ட நாங்கள் ஒரு பகுதி ஏனையனாக வந்து பரந்தனூடாக பற்றாப்பழைய வந்தடைந்து திரும்ப ஒரு பகுதி பழைய மரபின்படி வல்வெட்டுத்துறை, பருத்துத்துறை, கற்கோவளம், வள்ளிபுரம், மணற்காடு, நாகர்கோவில், மாமுனை, மருதங்கேணி, திரியா அம்மன், சுண்டுகுளம், பேப்பாரப்புட்டி வந்து மாத்தளன் பிள்ளையாரை சென்றடைஞ்சு அதிலிருந்து திரும்ப செம்மல இந்த பிள்ளையார்ல வந்து திரும்பவும் நாங்கள் இந்த முல்லைத்தீவு வட்டுவாவல் பாலம் ஊடாக வந்து கன்னிகள் சப்தகன்னி கோயில் அங்க தங்கி திரும்ப நாங்கள் பற்றாப்பளைக்கு வந்தடைவோம். பற்றாப்பளையில் வந்து அங்கே அந்த வழிபட்டு பூஜை முடிந்தொழிய தண்ணீர் ஊடாக குமுளமனை முருகன், கணக்கேணி பிள்ளையார் ஊடாக வந்து செம்மல பிள்ளையாருக்கு வருவோம். செம்மல பிள்ளையாரில இருந்து வந்து அங்கு இரவு அங்க தங்கி திரும்பவங்கள பயணம் கொக்கு தொடுவாய் வந்து கொக்குலாய் மதியம் கொக்குலாயில் தங்குவோம் அம்மனில. அதில் தங்கி கொக்குலாயால ஆறு கிடைக்க இல்லாத அதுல இருந்து நாங்கள் போட்டில கொண்டு வந்து விடுவார்கள். வந்து புல்மோட்டைக்கு வருவோம். புல்மோட்டை முருகன்ல தங்கி அடுத்த நாள் நமது பயணம் தொடர்ந்து திரியா அம்மனை வந்தடைவோம். திரியா பிள்ளையாரில இருந்து ஏனைய வழியூடாக நாங்கள் மாமாங்கீஸ்வரர். மொத்தம் எத்தனை நாள் ஐயா உங்களுடைய அந்த பாத யாத்திரை நாட்கள்? இன்றுடன் எங்களை 60 நாள் பூர்த்தியாகியுள்ளது. நீங்க எத்தனை பேர் வந்து நீங்க இந்த பாத யாத்திரையில? எங்கள அங்க இருந்து 92 பேர் சேர்ந்து திரும்ப இடையுள்ள தலங்கள்ல இருந்து மொத்தமாக நாங்கள் இது உகந்த முருகனை வந்தடையும் போது 125 பேராக வந்த நாங்கள் வரும்போது எங்கள கூடிய ஒரு 15 அடியார்கள் பாதணியை தரிக்காமல் வந்த நாங்கள் இது எனது 10வது வரிச நான் இந்த பாத யாத்திரை செய்து நாங்கள் வரும் வழிகள்ல யானைகள், கரடிகள் எல்லாத்தையும் கண்டுதான் நாங்கள். இப்ப இந்த முறை வந்து பாத யாத்திரை உங்களுக்கு எப்படி இலகுவா இருந்ததா இல்லாட்டி போன முறை கடினமா இருக்கு? எங்களுக்கு போன வருஷத்தை விட இந்த முறை எங்களுக்கு இவ்வளவு இலகு. என்ன காரணமே இலகுன்னு சொல்றீங்க? இலகுண்டால் கொஞ்சம் நாங்கள் அங்க இருந்து வலிக்கிட்டதால் நாள் இருந்தபடியால் இலகு. இல்லை என்றால் குறுகிய சென்ற வருடம் 45 நாள்ல இங்க முருகனிட்ட வந்து சேர்ந்த நாங்கள். இந்த முறை கொஞ்சம் இலகுவாக எங்களுக்கு இருந்தது. மற்ற இந்த பாத துறப்பு ஆற்ற இதோ என்ன மாதிரியோ தெரியாது. 2ஆம் தேதி திறப்பதாக முதல் 30ஆக இருந்து திரும்ப 2ஆம் தேதி திறப்பதாக இருந்து நாங்கள் சில இதுகளுக்கு ஊடகங்களுக்கு அறிவித்து எங்களுக்கு இந்த பாதம் 28 இல்லாட்டா 30ஆம் தேதி திறந்தால் வயசு போனவர்கள் தான் முக்கியம். இளம் வர்க்கங்கள் நடக்கலாம், வயசு போனவர்கள் தங்கி பெற வேணும். அதால திரும்ப எங்களுக்கு அந்த 30ஆம் தேதி பாத துறந்து சிறந்தபடியால் எங்களுக்கு அந்த பயணம் ஒரு இலகுவாக இருந்தது. வரும் வழியில் நாவலடியில் தங்கி வரும் சின்னப்பட்டைக்கு வரும்போது சொன்னார்கள் யானை ஒன்று குழம்புது,
போகிறாது என்று. அப்ப நாங்கள் வனவிலங்குக்காரர் வந்து வெளி வச்சு இந்தியால வந்து முன்னுக்கு வந்து 2 அம்மா சாமியாக்கள் சந்திச்சேன். நான் சந்திக்கும் போது அம்மா உங்களை கண்டு யானை குழம்பினதாமன்னா அவர்கள் சொன்னார்கள், இல்ல சாமியார், அது யானை வர அரோரா போட 3 தரம் தும்பிக்கை எடுத்து எங்களை ஆசீர்வதிச்சு போட்டு அது சண்டை பாட்டில போகுது என்று அந்த அம்மாக்கள் இருவரும் தான் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார்கள். இந்த அம்மாக்களை தான் நான் கண்டு கதைச்சு கொண்டு வந்தது. நாவலடியில ஒரு காட்சி உண்டு. எங்களுக்கு பிள்ளையார் அப்படி வந்தார், பெரிய ஒரு பிள்ளையார் வந்து ஒன்றும் செய்யல, எங்களை அரோகரா போட்டோம். அப்படி வந்து ஆசீர்வாதம் தந்தார் எங்களுக்கு. 3 தரம் அப்படி ஒன்று செய்தார். அரோகரா பாட்டு யாருக்கு செய்தாங்க? உங்களுக்கு? எங்களுக்கு 10 பேர் இருந்த நாங்க ஒன்றுமே செய்யல. அவர் அப்படி வந்தவர் நின்று அப்படி அரோகராண்டு கத்த அப்படியே நின்று இப்படி செய்தாரு. 3 தரம் செஞ்சாரு. பிறகு இப்படியே கிரி காட்டுக்குள்ள உள்ளுக்கு போற மாதிரி அப்படியே சைட் ஆகி நிக்காரு. நின்று வாலாட்டி ஆடி நிக்க. நான் அரோரா போட்டு பயப்படாதங்க சாமி ஒன்றும் செய்யாண்டு நாங்க புறப்பட்டாங்க. எங்கட சத்தது வனஜீவராசி அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்தாங்க ஒரு 2 hours. அவங்க அதுல டிலே பண்ண வச்சு, என்னடா இது கொஞ்சம் பிரச்சனை தானே, என்னதான் சாமின்னு சொன்னாலும் யானைக்கு உத்தரவாதம் இல்ல உயிர்களுக்கு. நாங்க சாமி என்ன இப்ப அவங்க அப்படி சில விபரீதங்கள் நடந்ததால அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு எங்களுக்கு பிறகு வந்து அவ்வளவு பேரையும் கொஞ்சம் ஒரு கேங்கா தான் விட்டவங்க. 2 பேர் 3 பேருக்கு நாங்க வந்து மாதிரி ஒரு 10 பேர் அப்படி விட இல்லை, 2 hours தான் விட்டுருக்காங்க. அப்புறம் அதை வந்து எல்லாருமே எங்களோட அழைச்சு கொண்டாங்க. எல்லாரும் அந்த உண்மை உறுதிப்படுத்தினாங்க. சில விட சும்மா வந்து சொல்லுவாங்க, நாங்க கண்டனாங்க எல்லாம். இந்த முறை சிட்டியான சேரதி ஒட்டு கஷ்டமும் இல்ல, சந்தோஷமா வந்து சேர்ந்துருக்கிறோம். சாப்பாடெல்லாம் தாராளமா எல்லா இடமும் சாப்பாடு தண்ணி எல்லாம் வழியா வச்சிருக்கிறாங்க. நாங்க குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு அளவு இப்படி வரும் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சரியான நல்ல அனுசரணை. இளைஞர்கள் என்ன மாதிரி இந்த முறை செயல்பட்டு இளைஞர்கள் உதவிகள் அந்த தண்ணி எல்லாம் சரியான பொம்பல் ஆறுகள் எல்லாம் சரியான சேரு அதுல உதவி செய்து எல்லாம் நல்ல உதவி வழிகாட்டி வந்தாங்க. வழியில வடிவா வந்தாங்க. இல்ல ஒரு நாளும் செய்யாத இலங்கையில இருக்கிற பிரபல்யமான ஒரு யாத்திரை தானே இது. இந்தியாவில எல்லாம் அவ்வளவு மக்கள் இதை எல்லாரும் அனுபவிக்கணும் நான் விரும்புறோம். இந்த மக்கள் அடைஞ்சு பார்க்க வந்த ஒரு தரமாவது ஆயுள்ல அதை பார்க்கலாம். அதை நான் விரும்புறேன். சரியா, ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி. திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கீங்க. இந்த யாத்திரை பயணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? யாத்திரை பயணம் இந்த முறை சுமமா இருந்தது. ஆனா என்ன சொன்னா, உண்மையிலேயே இந்த யாத்திரைன்றது ஆதி காலத்துல நாங்க பார்த்தோம்னா, நாங்க சின்ன பிள்ளையில இருக்க உண்மையா திருவண்ணாமலையில இருந்து ஒரு 10 பேர் தான் வருவாங்க. உண்மையிலேயே அவங்க எப்படியான ஆக்கள்னு சொன்னா, உண்மையா இறைவனை வணங்குற அந்த சித்தர்கள் மாதிரியான பழைய ஆக்கள். இப்ப வந்து வயது போனவர் அவங்க என்னன்னு சொன்னா, நோக்கு அது ஆன்ம ஈடேற்றம் கடைசி இலக்கு. அதாவது இந்து மக்களுடைய கடைசி இலக்கு மோட்சம் அடைகிற அந்த மோட்சத்தை நோக்கி தான் அவங்க வாடுறது. இப்ப என்னன்னு சொன்னா, எல்லாரும் திருவிழாண்டு வலிக்கிட்டு இது ஒரு களியாட்ட திருவிழாவா போயிட்டு இருந்தா, இந்த இடங்களில நரகலாக்குறது, மற்றது சினிமா பாட்டும் அடிக்கிறாங்க. அதே நேரம் என்னன்னு சொன்னா, பக்தி இல்லை. என்னன்னு கலாச்சார உடுப்பு இல்லாமல் எங்கள மதத்தை ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி தான் கூடிய அடியார்கள் உகந்தையிலிருந்து வருகிறார்கள். எதிர்கால சந்ததியினர்கள் இந்த சிறுவர்களையும் கூட்டிட்டு வந்து, அது என்னன்னு சொன்னா, அந்த பக்குவம் இல்லாதார்கள் வரைக்குள்ளே உண்மையா இது ஒரு சிங்கள மக்கள் டான்ஸ் ஆடுற, அதாவது திருவிழாக்கள்ல மயில் டான்ஸ், ஒயில் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இப்ப அந்த திருவிழா எங்கட யாத்திரை இருக்கு. அதால உண்மையான பக்தர்களுக்கு இந்த யாத்திரை ஒரு இடைஞ்சலா இருக்கிறத நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். மற்றும்படி எந்த பிரச்சனையும் இல்லை யாத்திரையில, எந்த மிருகங்களையும் நாங்கள் காண இல்லை. ஒரு 6 மான கண்டம் ஒரு இடத்துல, மற்றும்படி யானைய தூரத்துல கண்டம், அது தண்டவாள்ல தான் மேய்ஞ்சி கொண்டிருந்தது. மற்றும்படி எந்த இடரும் எங்களுக்கு ஏற்படையில. நாங்கள் இப்ப கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்ப நீங்க வந்து இவ்வளவு கால இந்த யாத்திரையில நீங்க என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
நாங்கள் குறுகிய இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் ஒரு 10வது வருஷத்தை நான் இப்ப பூர்த்தி செய்கிறேன் இந்த பாத யாத்திரையில. இப்ப ஒரு 3 வருஷமாக ஒரு பக்தியை இழந்த மாதிரி அடியார் கூட்டம் கொஞ்சம் பேர் வருகணும். அந்த ஏற்கனவே எனக்கு அருகில இருந்து சொன்ன சாமியார் சொன்ன மாதிரி ஒரு களியாட்டமாக இதை மதிக்க கூடாது. இது எங்கள இந்த காட்டு பாதை வந்து நான் எங்களுக்கு மூதாதையர்கள் சொல்லி எங்கள காதுக்கு கேட்கப்பட்டது. அகத்திய மாமுனிவர் கூட இந்த காட்டு பாதையால இந்த புனித பாத யாத்திரையை செய்திருக்கின்றார். அதை விட எத்தனையோ ஞானிகள், தவசிகள், சித்தர்கள் இந்த பாத யாத்திரையை செய்திருக்கிறார். அப்படியான ஒரு புனித பாதம் பட்ட இடத்தை எங்கள சில இளைஞர்கள், யுவதிகள் அதை இம்சப்படுத்துவதாகத்தான் நான் சொல்லுவேன். மட்டக்களப்பில் இருந்து உகந்த ஊடாக பாத யாத்திரை. எத்தனை நாள் பாத யாத்திரை? 5 நாள் பாத யாத்திரை. இந்த முறை வந்து பாத யாத்திரை எப்படி உங்களோட அனுபவம் இருக்கு? நீங்க எதை சொல்ல வரீங்க? இருந்த விட மென்மேலும் சிறப்பாக தான் இருக்குது. சில விஷயங்கள் இப்படித்தானே ஒரு மிச்சமாக தான் செய்கிறாங்களே வச்சு குறைவான்ற அளவுக்கு இல்லைங்க. அதாவது சாப்பாடோ தண்ணியோ வசதிகள் எல்லாம் மேலும் கூறிக்கொண்டு தான் இருக்குது. அதனால பாத யாத்திரைன்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரணும். இடையில இல்லை சாப்பாடு மது இதுவும் ஷாப்பிங் பேக்குகளும் நிறைய சாமான்களை போடுறதால விலங்குகளுக்கும் மற்ற மனிதர் பாத யாத்திரைகளுக்கும் அது இடையூறாக தான் இருக்குது. மற்றபடி சந்தோஷம் தான் இல்லைன்னு சொல்லல. இதுகள் கொஞ்சம் குறைவாக இருந்தா நல்ல அந்த பாத யாத்திரைக்கான பலன் கிடைக்கும். இது எல்லாமே இலகுவா கிடைக்கிறதால அந்த பாத யாத்திரை வந்து புனித தன்மை வந்து கொஞ்சம் குறைவு. அதாவது வர டூரிஸ்ட் மாதிரி மாறுற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு அப்படி இருக்காம கொஞ்சம் குறைச்சி செய்வாங்களா நல்ல. அவங்க கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குது, அது சந்தோஷம் இல்லைன்ற மறுக்கல. அதை வேற எங்கேயும் இங்கே கதிர்காமத்திலேயோ இல்லை இடையில அங்கே வெளியாகினதுக்கு பிறகு வேற இடத்துகளில் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு மனம் இருந்ததுன்னா கொடுக்கலாம். அந்த இடத்தையும் கொடுக்காம இல்லை, ஆனால் கொஞ்சம் குறைச்சி செய்தா நல்லா. இவ்வளவுதான். இந்த முறை நிறைய பக்தர்கள் வந்து வளமையோட இந்த முறை நிறைய பக்தர்கள் போன வருஷத்தை விட குறைஞ்சது. போன தடவை நாங்கள் ஒரு 5000 பேரை சொன்னோம் சும்மா உதாரணத்துக்கு. இந்த தரம் 10,000 வந்துருக்கு மாறி. அதாவது இப்போ ஒரு நாளைய பயணம். இந்த தரம் வந்து முதல் தரம் இப்போ இந்த தரம் வந்தது ஒரு குறைஞ்ச ஒரு 10,000 பேர் வந்துருக்கும். முதல் நாள் கைக்குமே சொன்னாங்க 60,000 பேருக்கு மேல மொத்தத்தில் வரக்குள்ள அப்படித்தான். போன வருஷம் 32,000 போன வருஷம் கொஞ்சம் ஒரு 50,000 பேரும். இப்ப எதிர்கால சந்ததியில இளைஞர்கள் வந்து என்ன மாதிரியான இந்த செயற்பாடுகள் வந்து பின்பற்றணும் இந்த உகந்தை இருந்து கதிர்காம பாத யாத்திரை? இப்ப நான் சொன்னேனே இந்த இது வந்து டூரிஸ்ட் மாறுறதுக்கு காரணம் இந்த இதுகள் தான். இலகுவாக இருக்கிறதால சிலர் இதை வந்து பயன்படுத்துறதுக்கும் இருக்கிறாங்க. அடுத்தது சொய்சாக வாரதானே என்ற எண்ணத்துல வராங்க. உண்மையான பகபக்தியோட 40 வயதுக்கு மேற்பட்டார்கள் தான் அந்த உண்மையான கொஞ்சம் விசுவாசத்தோடு வராங்க. அதுக்கு உள்ளாக்கள் ஒரு காலை கழிக்கிறதுக்காகவும் வரம்களுக்கும் இறைவன் இது இல்லாமல் இல்லை, விசுவாசம் இல்லாமல் இல்லை. ஆனால் கூடுதலாக அந்த 40-50 வயசுக்கு மேற்பட்டாக்களுக்கு கொஞ்சம் அதில் இது கொஞ்சம் ஈடுபாடு என்றா கண்டு கழிச்சவங்க தானே இவங்க கொஞ்சம் இளமாக்கள் அவங்களோட துடி பிரிக்கும் தான். அதுதான் உண்மை. இப்போ இது இப்படியான இந்த இதில் குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாக சொன்னால் இப்போ நிறைய பேர்ட்ட காய்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களை பதிவு செய்தாங்க. இப்போ இளைஞர்கள் அடுத்த தரும் இளைஞர்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது இவ்வாறான செயற்பாடுகளை செய்யலாம். முதலாவது அங்க அவங்களுக்கு தடுக்க வேண்டிய விஷயம், முதலாவது அங்க இருந்து இந்தியா உள்ளுக்கு போன் கொண்டதாக ஆக்கணும். முதல் வேலை அது முக்கியத்துவமான ஒரு வேலை. அந்த போன் மட்டும் அந்த காட்டுக்குள்ள எக்காரணம் கொண்டும் அந்த என்டர்ல இருந்து உள்ளுக்கு வர விடப்படாது. என்ன காரணம் என்றால் அதால தான் சும்மா வீண் பிரச்சனைகள் உருவாகுது. இதுதான் பிரச்சனை. அதனால அதை தவிர்த்து கொண்டா மேலும் நல்ல. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, ரொம்ப நன்றி. இப்ப பாத யாத்திரைங்கிறது வந்து காட்டு வழி பயணமா இருக்கிறதோட இந்த பாத யாத்திரையின் போது இந்த காட்டுல போடுற யாத்திரை வாராக்கள் போடுற அந்த குப்பை குளங்களால வந்து மிருகங்களுக்கு சேதமாவது, அது என்ன சொல்ற அந்த சூழல் மாசடையுது அப்படின்ற பல்வேறுபட்ட எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்துக்களை என்ன வகையில நீங்க வந்து சொல்ல போறீங்க பதில்? அது ஒவ்வொரு பாத யாத்திரைகளும் முதலாவது நினைக்கணும், நம்ம வார ஒரு பயணம் வந்து இறைவனுக்குரியது, நம்மளோட சார்ந்தது என்று இறைவனோட சார்ந்தது என்று நினைச்சு கொள்ளணும். முதலாவது எங்களுக்கு நாங்க எங்களால ஏண்ட
உதவி செய்யணுமே ஒழிச்சு உபத்திரம் செய்யக்கூடாது. அது மிருகசாதிகள் நாங்க ஒரு நாள் அதுக்குள்ளால, அதாவது ஒரு இடத்துல இருந்து வரக்குள்ள அது ஒரு நாள், நாங்க அது வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் அந்த இடத்துல நிக்கிறோம், அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு வரோம். அப்ப அந்த ஒரு நாள் தான் அந்த கணக்கு. அப்ப வருஷம் ஒன்றுல வாழ்ற ஜீவராசிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமலுக்கு அவங்களாக யோசிச்சு சரியான நல்லதொரு முடிவு எடுக்கணும். எப்படி என்றா கூடியவே இந்த முறை யாத்திரையில அதெல்லாம் எடுத்து மற்றது அதே நேரம் அது அப்படி தவறும் அதாவது கொடுக்குற சாப்பாட்டு சாமான ஷாப்பிங் பேக்ல கொண்டா அதை திரும்பவும் அதை இன்னொரு இடத்த கொட்டணும் என்று அப்படியே போடணும் என்று நினைக்காமலுக்கு அதை உதறி ஒரு இடத்த அந்த சாப்பாடு உணவை தூக்கி ஒரு இடத்த கொட்டிட்டு தனி ஷாப்பிங் பேக்கை அப்படியான அந்த கழிவுகளை கொண்டு தாங்களாக சுமந்து வந்து எங்கேயும் நெருப்பு எங்கேயும் பற்ற வச்ச இடத்துகள்ல அதை போட்டு எரிக்கலாம். அப்படி ஒன்று கூடல் மாதிரி ஒரு இடத்த வச்சிருக்காங்க குப்பை பாஸ்கெட்டுகள், அதுல கொண்டு அவங்க போடலாம். அப்படி செய்தா அவங்களுக்கு நல்லம், பின்னுக்கு வர யாத்திரியார்களுக்கு நல்லம், அதே நேரம் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் நம்ம ஒரு நல்லதை செஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப இருந்ததை விட போன வருஷத்துக்கு பார்க்க போக்குள்ள இந்த வருஷம் நான் போன வருஷம் வந்தேன், இந்த வருஷமும் பார்க்கறதுக்கு இடையில போன வருடத்தை விட இந்த முறை இந்த ஷாப்பிங் பேக்குகள் கொஞ்சம் இடையில இந்த இலங்குகள் பண்ணி அவங்க அப்படி இப்படி செய்ய வேணாம்னு சொல்றதால ஒரு சில ஆட்கள் கொஞ்சம் கூடுதலான பகுதி அதை கொஞ்சம் தவிர்த்து வராங்க. அது பெரிய சந்தோஷமா இருக்குது. இன்னமும் சிலர் சிறந்த இருக்குது, அதை செய்வாங்களாண்டா இன்னும் நல்லம். மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனை இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் வாரதால அது சிவதொண்டர் அமைப்பும் செவட்கொடியனும் சிறப்பா செஞ்சு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்க இந்த இடத்துல நன்றி தெரிவித்துக் கொள்றோம். சரி, ரொம்ப நன்றி.